சொத்து வரி கூடியது. ஒரு நிலம் வாங்குறீங்க, 1 ஏக்கர் நிலம் வாங்குறீங்கன்னா அந்த பத்திரப்பதிவுக்கு போனீங்கன்னா அது அதிகப்படியான கட்டணம் இருக்கு. இந்த நிலத்தின் விலையை விட பத்திரப்பதிவு விலை அதிகமா இருக்கு. இப்படி அத்தியாவசிய பொருள்களின் விலையை, அரிசி, பருப்பு, உப்பு, ஊறுகாய், நெய், மோர், தயிர், பால், இதன் விலையை ஏற்றி இதை சமப்படுத்துறீங்க. இப்போ ஒரு அறிவு சமூகம் இது ஏற்குதான்னு பாருங்க. இலவசமா பேருந்து யாரு கேட்டா? தரமான பேருந்து கேட்டோம், நியாயமான சரியான கட்டணத்தை கேட்கிறோம், ஒரு குறைந்த அளவு கட்டணம். உங்களுக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன், இலவசமா ஒரு பொருளை கொடுத்துட்டா அதன் மதிப்பு உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. இப்ப நான் மின்சாரத்தை எல்லா குடும்பத்துக்கும் இலவசமா கொடுத்துட்றேன். நீங்க மின் விளக்கையோ தொலைக்காட்சியோ அல்லது என்ன சொல்றது குளிர்விட்டியவோ அணைச்சிட்டு வெளியில போவீங்களா? யாராவது சொல்லுங்க. அப்ப எவ்வளவு பொறுப்பற்ற சமூகத்தை நீ உருவாக்குற? நீ ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு ஏமாத்தி நான் வந்தா 10,000 கொடுக்குறேன், நான் வந்தா 2,000 கொடுக்குறேன், நான் வந்தா 2,500. யார் உங்க பரம்பரை சொத்தை வித்துட்டு கொடுப்பீங்களா? எங்கிருந்து கொடுப்ப? மறுபடி மக்களின் மீது வரி சுமையை விழுத்தி இழுப்ப. 1000 கொடுக்குற, ஆனா 2 லட்சம் ரூபாய் இதில் இந்த குடும்ப அட்டையில கடன் இருக்கு. அதை யாரு கொடுக்கறது? இப்படி கடன் பெற்று போற நாடு கடன்ல வளர்ச்சி அடையுமா? எதுல வளர்ச்சி அடையும்? அப்ப அதை நாங்க ஏற்கல, அதை எதிர்க்கிறோம். நாங்க என்ன சொல்றோம்னா, படிக்க தரமான சரியான சமமான கல்வி கொடுக்குறோம் என் பிள்ளைகளுக்கு, படிப்புக்கேற்ற வேலை கொடுக்குறோம், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுக்குறோம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுக்குறோம், பார்க்க நல்ல மருத்துவம் கொடுக்குறோம், சரியா சமமா தரமா கொடுக்குறோம், பயணிக்க நல்ல பாதை கொடுக்குறோம், சரியான போக்குவரத்து கொடுக்குறோம், தடையில்லாத மின்சாரத்தை நாங்களே உற்பத்தி மாற்று மின்பெருக்கத்துக்கு அதெல்லாம் நான் திட்டம் சொல்லுவேன் எப்படி செய்ய போறேன்னு கொடுக்குறோம். இப்ப இந்த எரிகாற்றுக்கெல்லாம் பெரிதொருத்தனை சார வேண்டியதில்லை. நான் உலகத்துக்கு ஏற்றுமதி செய்யறேங்கிற என்னோட ஆடு மாட்டு கழிவிலை, மக்கிய இலதலை கழிவிலை, நான் அந்த உயிர் காற்று இந்த எரிகாற்றை பயோகேஸை எவ்வளவு வேணாலும் தயாரிச்சுக்க முடியும். உங்களுக்கு தெரியும், உலக நாடுகள் பல நாடுகள் செய்து நான் செய்யறேன்ற நீங்க சிரிக்கிறீங்க. உங்களுக்கு புரியலைன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் நான் மாற்ற கொடுக்குறேன், நான் தர்றேங்கிறேன். தூய குடிநீரை என் மக்களுக்கு விலை கொடுத்து வாங்காம நல்ல குடிநீரை நானே கொடுத்துறேன்றேன். நல்ல காற்று கிடைக்க செய்கிறேன், நஞ்சில்லாத உணவை உங்களுக்கு நானே விளைய வச்சு தரேன். இதெல்லாம் தான் நான் இலவசமா தர முடியும். நீங்க அதை விட்டுட்டு வேட்டி சேலை, ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலை. ஒரு மின்விசிறி அவன் வாங்கிக்கலாம், ஒரு மிதிவண்டியை வாங்கிக்கலாம், அரிசி வாங்கிக்கலாம், வேட்டி சேலை வாங்கிக்கலாம். நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், 1/2 பவன் 1 பவன் தாலி வாங்கி கூட, தாலிக்கு தங்க வாங்கி கூட ஒரு பொண்ணு கழுத்துல கட்ட முடியாத ஒருத்தன் அந்த பிள்ளைய கடைசி வர வச்சு வாழுவான்னு நீங்க நம்புனீங்கன்னா இது எப்படி சொல்லுங்க? 1 பவன் தாலி கூட வாங்கி கட்ட முடியாத ஒரு வக்கற்றவன் நீ எப்படா பிள்ளைய வச்சு வாழுவ? தாலி கொடுத்துருவோம், அப்புறம் மோதிரம் கொடுத்துருவிய, அப்புறம் என்னதான் சொல்லுவீங்க, அப்புறம் டவுசர். அதனாலதான் நான் மொத்தமா சொல்றேன், அதெல்லாம் உங்களுக்கு இங்க போட்டி இலவசம், இங்கிட்டு நில்லு. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன் மகன்கிறேன். இது வேணா என் பக்கம் நில்லு. வாக்குக்கு காசு அந்த பக்கம் நில்லு. உனக்கு சேவை செய்ய நான் எது காசு கொடுக்கணும்? நீ தான் காசு கொடுத்துறியே, கல்விக்கு வரி கொடுத்துற, மின் கட்டணத்துக்கு கொடுத்துற, எல்லாத்துக்கும் காசு கொடுத்துற. அதை வச்சு நான் பொதுமையா நல்ல சேவை செய்யறேன். அதுதான் நான் சொல்றேன். வாக்குக்கு பணம் கொடுத்தா முதலாளிகளுக்கான பணம் இருக்கவும் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை உருவாயிரும். உங்களுக்கு புரியுது? அப்ப பணம் இருக்கவும் தான் அரசியல் செய்ய முடியும்னா முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் கட்டமைக்கப்படும். உழைக்கும் அடித்தட்டு மக்கள் 10 விழுக்காட்டு 10 பேர், அப்ப 90 பேருக்கான அதிகாரம் எங்க இருக்கு? உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கு, அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் அரசியல் எங்க இருக்கு? நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்துலதான் ஊழல் லஞ்சத்திற்கான விதையே ஊண்டப்படுதுங்கிற அறிவு நம்ம என் மக்களுக்கு வரணுமா இல்லையா? அந்த விழிப்புணர்வு வரணுமா இல்லையா? சொல்லுங்க. நான் உங்களுக்கு சேவை செய்ய எதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்கணும்? அப்ப கொடுக்கும்போது நான் உங்களை ஏமாத்துறேன்னு தானே அர்த்தம். நான் எதுக்கு காசு கொடுக்குறேன்? நான் அடிச்ச கொள்ளையில உங்களுக்கு பங்கு கொடுக்குறேன், அடிக்க போற கொள்ளைக்கு அனுமதி கேட்கிறேன், இவ்வளவுதான். நம்ம ஒரு கோட்பாடு இருக்குல்ல ஐயா, நம்ம நோட்டை வாங்கிட்டு ஓட்ட போடுறோம், அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை விற்கிறான், நம்ம நோட்டை வாங்கிட்டு ஓட்ட விற்கிறோம், இவ்வளவுதான் நடக்குது, தொடர்ந்து நடக்குது. வாக்காளர்கள் அதிக இலவச வாக்குகள் கொடுக்கிறாலும் அவ்வளவு ஆபத்து தானே சார் வாக்கு செலுத்துறாங்க. அதுதான் அதை மாத்தணும். நீங்க அப்படி பேச, நீங்க மாறிக்கொண்டு, நீங்க அப்படி ஒட்டுமொத்தமா தம்பி, ஒட்டுமொத்தமா நீங்க அப்படி மக்கள் மீது பழிய போடுறதுன்னு நிறுத்தணும். உங்களை மாதிரி ஊடகவியலாளருக்கு பெரிய பங்கு இருக்கு இதை சரி பண்றதுக்கு. எப்படின்னா, ஒரு எளிய பிள்ளைகள் வாக்குக்கு 1 ரூபா காசு கூட கொடுக்காம 36 லட்சம் வாக்கை போட்டு 3வது பெரிய கட்சியாக்கி தனித்து நின்ன எங்களை அங்கீகாரம் பெற்ற, அது முழு இசை பெற்ற ஒரு கட்சியா உயர்த்திருக்காங்கன்னா, அப்ப அந்த மக்களுக்கு நீங்க எல்லாரும் காசு கொடுத்தீங்க, அதுலயே என்னைய தேடி வாக்கு செலுத்தினாங்க. 3வது பெட்டியில இருந்த என் மைக்கு சின்னம், ஒரு புது சின்னத்தை தேடி எப்படி போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவை யார் ஆள்றதுல நான் பாரத பிரதமரா?
நாட்டின் பிரதம வேட்பாளரா. அப்ப அதுல என்னை தேடி இருக்காருன்னா என் மக்களுக்கு வேற ஒண்ணு தேடுதல் இருக்கு. நல்ல அரசியல் வேணும், நல்ல ஆட்சி வேணும், இதெல்லாம் மாறணுங்க என்ன இருக்குல்ல. இந்த சதவீதம் உயரலையா சார்? உயர் தம்பி, 4.5 லட்சம் வாக்குல இருந்து 36 லட்சமா வாக்கு வருது. உயர்றதா இல்ல குறையிறதா தம்பி? 2016 எனக்கு 4.5 லட்சம், 2024 36 லட்சம். அது இந்தியாவை யாரும் ஆள்றது இல்ல. அப்ப வளருதா அது குறையுதா? வளருது. ஆ. அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு உண்டான வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும், கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். இது புறையோடி போன புற்று ஒரே நாள்ல குணமாகாது. அதை மாத்தணும்னா நான் ஒருத்த மாத்த முடியாது, நீங்களும் செய்யணும் அந்த கடமை. உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கா? அப்ப அந்த ஆதங்கத்தை நீங்களும் பாடுபடணும், நானும் பாடுபடணும், இவரும் பாடுபடணும். அப்ப இது யாரோவுடைய பொறுப்புன்னு நீங்க விலகி போறது பொறுப்பற்ற செயல்.